ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாம்பக்காய் செடி பிளான்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எங்கள் ஊரில் ஜாம்பக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குட்டி ஃப்ரூட்டை ஜாம்பக்கான்னு சொல்கிறோம். உங்கள் ஊரில் என்ன இதோட நேமுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரெட்டிஷான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃப்ரூட். எங்கள் வீட்டு மரத்தில் காய்க்கிறது இது சில பேர் வீட்டில் எல்லாம் காய்க்குது. ரொம்ப பிங்கிஷ் கலரில் ரொம்ப புளிப்பான டேஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இதை கம்பேர் பண்ணும்போது அது டேஸ்ட்டாகவே எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கனால என்னமோ எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே இதை கேட்பாங்க. நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம்னா, கீழே விழுந்து தானாக முளைக்கும்ல, அந்த மாதிரி பிளான்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். பட் அவங்களுக்கு அது நல்லாவே வரல, அது நாசமாயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வீட்டிலே நம்ம இந்த ஜாம்பக்காய் ஃப்ரூட்டோட சீட் எடுத்து நம்மளே அதை ரெடி பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் பிளான். அதுக்காக என்ன பண்ணோம்னா, ஒரு சின்னதாக ஒரு மண் பாட் எடுத்தோம். அதில் இந்த பிளாக் சாயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக் சாயில் இது ரியல் பிளாக் சாயில் இல்லை. இதில் வீட்டிலையே கிடைக்கிற இந்த உரம் இருக்கும்ல, இந்த சாம்பல், இந்த மாதிரி மிக்ஸான ஒரு சாயில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த சாயில் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வீட்டிலையே கிடைக்கிற அந்த ஜாம்பக்காய் ஃப்ரூட்டோட சீட் எடுத்து மண்ணுக்குள்ளாடி வச்சு அதை கொஞ்ச நாள் அப்படியே விட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட டெஸ்ட்டே. அதை மாதிரியே சீடு எடுத்தேன், மண்ணுக்குள்ளாடி வச்சேன், கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 வீக்ஸ் போல் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் வெயில் வர மாதிரி இடத்துல விட்டுடலாம். அடிக்கடி இப்போ வெயில் காலம் ஆனனால கொஞ்சம் லைட்டாக இப்போ வச்சு தண்ணி மட்டும் விட்டு கொடுத்துருவேன். அப்படியே அதை நாங்கள் வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். எடுத்து உள்ளாடி நோண்டியெல்லாம் பார்க்க மாட்டோம், அப்படியே விட்டுட்டோம். அப்புறமா பார்த்தா நிஜமாகவே செடி முளைச்சிருந்துங்க. இதுதான் அந்த க்யூட்டான குட்டி செடி. பார்த்திங்களா, இவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இதை ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2-3 வீக்ஸ் விட்டால் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது தான் பிளான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.